இன்று தவக்காலத்தின் 38ஆம் நாள். இன்றைய தவ முயற்சி, ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்வோம். இறை வார்த்தை: எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். யோவான் நற்செய்தி 20:23. ஒப்புரவு அருட்சாதனம் நம்மை விண்ணக தந்தையோடு இணைக்கும் அருட்கருவி. ஆவியோ ஊக்கமுள்ளது, நமது ஊனுடல் வலுவற்றது என்பது நம் விண்ணக தந்தைக்கு தெரியும். எனவே நாம் தெரிந்தோ தெரியாமலோ தந்தையின் அன்புக்கு விரோதமான பாவங்களில் ஈடுபடுகிறோம் என்பதை அவர் புரிந்தே வைத்திருக்கிறார். நாம் ஊதாரி மைந்தனின் உவமையில் வருவதைப் போல தந்தையிடம் திரும்பி வர வேண்டும் என்பதே யூதாசு காட்டிக் கொடுத்தான். பேதுரு மறுதலித்தார். அரிமத்தியா ஊர் யோசேப்பு இயேசுவின் ரகசிய சீடர். இயேசுவின் மரணம் வரை தம்மை வெளிப்படுத்திக் கொள்ளவே இல்லை. யோவானை தவிர இயேசுவின் சீடர்கள் அனைவரும் இயேசுவை விட்டு சிதறி, அதாவது விலகி போனார்கள். பேதுரு மனம் நொந்து அழுதார். அன்னையோடு சேர்ந்து சிதறிய சீடர்களை மாடி அறையில் கூட்டி சேர்த்தார். சிதறிய சீடர்களும் இயேசுவை காண திரும்பி வந்தார்கள். யோசேப்பு சிலுவையடிக்கு திரும்பி வந்து தம் கல்லறையை கொடுத்தார். ஏனோ பாவம், யூதாசு திரும்பி வரவே இல்லை. திரும்பி வரவியலாத இடத்தை அடைந்து விட்டான். நாம் எத்துணை பாவிகளானாலும் திரும்பி வர வேண்டும், யூதாரி மைந்தரை போல. துன்பத்தை சபிக்காமல் நம் தவறை உணர வேண்டும். தந்தையிடம் திரும்பி வர வேண்டும். விண்ணகத்திற்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று ஊதாரி மைந்தன் அவர் பாவத்தை அறிக்கையிட்டதை போல நாமும் பாவத்தினை அறிக்கையிட வேண்டும் என்பது தந்தையின் விருப்பம் மட்டுமல்ல, நம் ஆன்ம ஈடேற்றத்திற்கு வழியும் அதுவே. அதற்காக திரு அவையின் ஏற்பாடே ஒப்புரவு அருட்சாதனம். இந்த அருட்கருவி மூலம் நாம் மனித குருவானவரிடம் அல்ல, உண்மையான தலைமை குருவான இயேசுவிடம் நம் பாவத்தை அறிக்கையிட்டு திரியேக தெய்வத்தோடு நமக்குள்ள உறவை புதுப்பித்துக் கொள்கிறோம். எனவே இத்தவக்காலத்தில் ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்ய முயற்சி எடுப்போம். ஜெபம்: எப்போதும் என்னை மன்னிக்கவே காத்திருக்கும் அன்பு இறைவா, என் மேல்தான் உமக்கு எத்துணை அன்பு. உம் அன்புக்கு விரோதமான என் பாவங்களை நான் அறிக்கையிட உம் தூய ஆவியின் துணையை தாரும் இறையே.